நெடுஞ்சாலையில் திடீரென நடந்த நம்ப முடியாத விபத்து. மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பியவருக்கு மீண்டும் நேர்ந்த அதிர்ச்சி. நேராக சென்று கொண்டிருந்த கார் சுழன்று வந்து விழுந்தது எப்படி? இதய துடிப்பையே நிறுத்தும் அளவுக்கு நடந்த அதிபயங்கரம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே லட்சுமி மில்ஸ் பகுதியில் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் கனரக லாரி ஒன்று தூத்துக்குடி நோக்கி சென்று கொண்டிருந்துள்ளது. அப்போதுதான் அதே திசையில் வந்து கொண்டிருந்த கார் ஒன்று திடீரென லாரியின் முன்பக்கத்தில் எதிர்பாராத விதமாக மோதியதில் வேகமாக வந்த லாரியும் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் மோதியதில் கார் சுழன்று சென்ட்ரல் மீடியனில் இடித்து விபத்துக்குள்ளானது. இதில் கார் பயங்கர சேதமடைந்த நிலையில் காரில் பயணம் செய்த 3 பேர் படுகாயங்களுடன் பல்லடம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் உடுமலையைச் சேர்ந்த நாச்சிமுத்து என்பவர் கண் சிகிச்சை பெற்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பிய நிலையில் இந்த ஒரு கோர விபத்து நடந்துள்ளது. இதையடுத்து பல்லடம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.